மறுமை நாளில் மனிதர்கள் அனைவரும் தங்களின் செயல்களுக்கு ஏற்ப ஒரு மெல்லிய பாலத்தை கடக்க வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை. அந்த பாலத்தின் கீழே கொழுந்துவிட்டு எரியும் நரக நெருப்பு இருந்தது. ஒரு சிறுவன் அந்த பாலத்தின் மீது நடுங்கியபடி நடந்து கொண்டிருந்தான். அவனது கால்கள் தள்ளாடின. கீழே இருந்த நரகத்தின் அலறல் சத்தமும் எரியும் நெருப்பும் அவனை பயமுறுத்தின. என்னால் இதை கடக்க முடியுமா? என் பாவங்கள் என்னை வீழ்த்தி விடுமோ என்று அவன் அஞ்சினான். அப்போது திடீரென்று ஒரு ஒளி வீசியது. கார்மேகம் அவனுக்கு பாதுகாப்பையும் தைரியத்தையும் தந்தது. அந்த பெரும் ஒளியின் முன்னால் அவனது பயம் மறைந்தது. இறைவனின் பெயரை கூறி நடக்கத் தொடங்கினான். அவன் ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் அவனது காலடியில் அந்த மெல்லிய கயிறு ஒரு அகலமான பாதையாக மாறியது. நரகத்தின் சூடு அவனுக்கு பூ தென்றலாக தழுவியது. பாலத்தின் மறுமுனையை அடைந்தான். அங்கே அழகிய மலர்களும் நறுமணமும் நிறைந்த சொர்க்கம் அவனுக்காக காத்திருந்தது. நாம் இவ்வுலகில் செய்யும் நற்செயல்களும் இறைவனின் மீதான நம்பிக்கையுமே கடினமான நேரங்களில் நமக்கு கை கொடுக்கும் ஒளியாகும்.